வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கேரளா ரெசிபியான ஒரு அன்னாச்சி பழ பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப்பில் அன்னாச்சி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் இதாகவும் அதோட 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப புளிப்பு ரொம்ப இனிப்பு இருக்கிறதா எடுக்காமல் மீடியமாக இருக்கிற மாதிரி ஒரு அன்னாச்சி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் அன்னாச்சி பழத்தை போட்டு அந்த 3 பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது அமுக்குனா உடையணுங்க, அப்படி அமுக்குனா பிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு அந்தளவு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட நான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை நல்லா அதோடு சேரணும். நல்லா 3ஐயும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அதை தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணி வற்றிருச்சான்னு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிரும். அதுக்காக இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஒரு கப் தேங்காய் தொலி மேலே உள்ள ப்ரௌன் கலர் தொலியை எடுத்துகிட்டு ஒரு கப் அளவு தேங்காய் உரித்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அதே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ அதை இது கூட இப்போ பாருங்கள், இதை நல்லா குறைன்னு அரைச்சிடும். இந்த அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இதுதான் மெயினுங்க. கடுகும் தயிரும் தான் இதுக்கு மெயினேமோ. அந்த தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பைனாப்பிள் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதை நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கணுங்க, அதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன், ஜீனிங்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃபைன் பேஸ்ட்டாக, அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி கலந்து, அந்த தேங்காய் விழுதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துக்காதீங்க, ரொம்ப தண்ணியாக போயிடும். கொஞ்சமாக கலந்து அதை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேங்காயெல்லாம் பிரிஞ்சு அந்த தயிரெல்லாம் ஒரு மாதிரி திரளாக வந்துருங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதில் கொதிக்க விடுங்க, போதும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த உடனே அதை லேசாக தாளித்து கொட்டணும். அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. மெயின் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2-3 வரமிளகா தாளித்து கொட்டுறதுக்கு, அவ்வளோதாங்க. உங்களுக்கு உரப்பு வேணும்னா வரமிளகா போட்டுக்கோங்க, ஜாஸ்தி இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அன்னாச்சி பழ பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இதே இன்க்ரீடியண்ட் வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.